கன்னியாகுமரியின் ஆழமான கடல் பகுதி. அங்கே ஆறுமுகம் என்ற ஏழை மீனவன் தன் பழைய கட்டுமரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். அவனது வாழ்க்கை ஒரு போராட்டக் களம். கிழிந்த வலை, ஓட்டையான படகு, வீட்டில் பசியோடு காத்திருக்கும் பிள்ளைகள் என அவனது கஷ்டங்கள் கடலை விட பெரியவை. பல நாட்களாக அவனது வலையில் போதிய மீன்கள் சிக்கவில்லை. அக்கம் பக்கத்தினர் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். அந்த வறுமையிலும் அவனிடம் ஒரு வைராகியம் இருந்தது. கடல் அலைகள் ஓயாதது போல அவனது உழைப்பும் ஒருபோதும் ஓய்ந்ததில்லை. அன்று ஒரு நாள் வழக்கத்தை விட கடல் மிகவும் சீற்றமாக இருந்தது. மற்ற மீனவர்கள் அச்சத்தில் கரை திரும்பிய போதும் ஆறுமுகம் மட்டும் தன் முயற்சியை கைவிடவில்லை. இன்று என் பிள்ளைகளின் பசி தீர ஒரு வழியாவது பிறக்காமல் போகாது என்ற உறுதியோடு வலையை வீசினான். நீண்ட நேர போராட்டத்திற்குப் பிறகு வலை மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்தான். ஏதோ பெரிய மீன் சிக்கியிருக்கிறது என்ற ஆசையில் தன் முழு பலத்தையும் திரட்டி வலையை இழுத்தான். ஆனால் வலையில் மீன்கள் இல்லை. பாசி படிந்த துருப்பிடித்த ஒரு பழைய இரும்பு பெட்டி இருந்தது. ஆறுமுகம் ஏமாற்றமடைந்தாலும் அந்த பெட்டியை மெல்ல திறந்து பார்த்தான். அவனது கண்கள் நிலை குத்தின. அந்த பெட்டி நிறைய பழங்காலத்து தங்க நாணயங்களும் நவரத்தினங்களும் மின்னின. இது அவன் வாழ்நாள் முழுவதும் கண்டிராத ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம். ஒரு கணம் அவனது வறுமை அவன் கண்ணெதிரே வந்து சென்றது. இதை விற்றால் என் கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துவிடுமே, என் பிள்ளைகள் ராஜ வாழ்க்கை வாழ்வார்களே என்று அவனது மனம் ஒரு நிமிடம் சலனப்பட்டது. ஆனால் அடுத்த நொடியே அவனது நேர்மை அவனை தடுத்தது. உழைக்காமல் கிடைக்கும் ஊதியம் ஒருபோதும் நிலைக்காது என்ற அவனது கொள்கை அவனை சிந்திக்க வைத்தது. அவன் அந்த பெட்டியை நேராக காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றான். ஊர் மக்கள் அவனை பித்தன் என்று எள்ளி நகையாடினர். கிடைத்த அதிர்ஷ்டத்தை காலால் உதைக்கிறானே என்று பேசினர். ஆனால் அரசு அதிகாரிகள் அந்த பெட்டியை ஆய்வு செய்தபோது அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய ஒரு வரலாற்று பொக்கிஷம் என்பது தெரியவந்தது. ஆறுமுகத்தின் நேர்மையை பாராட்டி அரசாங்கம் அந்த பொக்கிஷத்தின் மதிப்பில் ஒரு கணிசமான தொகையை அவனுக்கு வெகுமதியாக வழங்கியது. அந்த நேர்மையான குணத்திற்கு கிடைத்த வெகுமதியைக் கொண்டு அவன் ஒரு பெரிய விசைப்படகு வாங்கினான். ஆனால் அவன் அதை தனக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை. தன்னை போன்ற ஏழை மீனவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி அந்த ஊரின் ஒரு முன்னோடியாக மாறினான். அதிர்ஷ்டம் என்பது எதிர்பாராமல் கிடைப்பது மட்டுமல்ல, நேர்மையோடும் விடாமுயற்சியோடும் இருப்பவர்களுக்கு காலம் கொடுக்கும் பரிசு என்பதை உலகம் உணர்ந்தது. தளர்ச்சியற்ற தொடர் முயற்சியும் களங்கமில்லாத நேர்மையும் இருந்தால் ஒரு ஏழை மீனவனும் கடலின் அரசனாக முடியும் என்பதற்கு ஆறுமுகமே சாட்சி.